வெல்கம் டு குண்டு இண்டியன். வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு 250 கிராம் எடுத்து 2 hours ஊற வச்சுக்கோங்க. அதுலேயே 6 வரமிளகாய் போட்டுக்கோங்க. வாழைப்பூ எப்படி கிளீன் பண்ணணும்னா, உள்ள இருக்கிற இந்த பார்ட்டையும் வெளியில இருக்கிற இந்த பார்ட்டையும் எடுத்துடணும். எதுக்காக எடுக்கிறோம்னா, அந்த 2 பார்ட்டும் வேகாது. வாழைப்பூ எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு வடக்கல்ல 1/2 டம்ளர் தண்ணியை ஊத்திட்டு கிளீன் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவை போட்டுக்கோங்க. ஒரு 10 minutes வேக வைங்க. தண்ணி ஃபுல்லா 1/2 டம்ளரும் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சா ட்ரை ஆக லேட் ஆகும். அதனாலதான் அளவா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க சொல்றேன். தண்ணியை வடிக்க கூடாது, ஏன்னா வாழைப்பூல இருக்கிற அயன் கண்டென்ட் போயிடும். அதே மாதிரி நான் இரும்பு வடக்கல்ல செய்யறேன், அதனாலதான் எனக்கு பர்பிள் கலர்ல மாறி இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. ஊற வச்ச 6 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க. அதுலயே கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அரைங்க. கடலைப்பருப்பு அதிகமா இருக்கிறதுனால நான் 2 தடவையா போட்டு அரைச்சுக்கிறேன். கொரன்னு தான் அரைச்சு எடுத்துக்கணும், அப்பதான் கிறிஸ்பியா வரும். ரொம்ப நைஸா அரைச்சா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அரைச்சதை நான் ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிறேன். மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சுக்கோங்க. அதுல சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாழைப்பூ ஆறுனதுக்கு அப்புறம் வாழைப்பூயும் மிக்ஸி ஜார்ல கொரன்னு தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு வச்ச மாவுல 2 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு எடுத்து பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. வாழைப்பூ அரைச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி வடக்கல் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு கையில வச்சு லைட்டா தட்டி விட்டுட்டு எண்ணெய்க்குள்ள போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்ததையும் போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணினீங்கன்னா மேல சீக்கிரம் கிறிஸ்பி ஆயிரும், உள்ள வேகாது. அப்போ உள்ள வேகிறதுக்காக நீங்க கொஞ்ச நேரம் விட்டாலும் கருகிடும். அதனாலதான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம செய்யணும்.
வாழைப்பூ வடை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வாழைப்பூவா பொரியலா சாப்பிட்டா ரொம்ப துவர்ப்பா இருக்கும்னு குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. வடையா நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வடை ஃப்ரை ஆயிடுச்சு. டிஷ்யூ போட்ட பிளேட்ல மாத்திக்கோங்க. அப்பதான் எக்ஸஸ் ஆயில உரியும். எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வாழைப்பூ வடை ரெடி.